ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கோட் வித் மீ மோகனா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டைப் காஸ்டிங். பைத்தான்ல டைப் காஸ்டிங்ன்ற டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். காஸ்டிங்னா என்ன? ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கலாம். காஸ்டிங்ன்றது ஒரு டைப் ஆஃப் டேட்டாவை இன்னொரு டைப் ஆஃப் டேட்டாவா சேஞ்ச் பண்றதுக்கு பேரு தான் காஸ்டிங் அப்படின்றது சொல்றோம். Process of converting a value from one data type to another. ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்க்கு நம்ம கன்வெர்ட் பண்றதுதான் காஸ்டிங் அப்படின்றது அர்த்தம். ஓகே, முதல்ல நம்ம ஒரு டைப்ல இருந்து டேட்டா டைப்க்கு கன்வெர்ட் பண்ணோம்னா என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம எதுல இருந்து எதை கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்றது ஐடியா நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா இருக்குன்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ பேசிக்கா ஃபர்ஸ்ட் நமக்கு டேட்டா டைப் தெரிஞ்சுக்கும். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு? இன்டீஜர் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ளோட் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங், பூலியன், காம்ப்ளெக்ஸ். சோ ஆல்மோஸ்ட் ஐ கெஸ் இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்டீஜர்ன்றது ஹோல் வேல்யூஸா இருக்கிறது. நமக்கு 1, 2, 3 அதெல்லாம் வந்து இன்டீஜர் வரும். ஃப்ளோட்ன்றது வந்து பாயிண்ட்ல வர்றது, டெசிமல் வேல்யூஸ்ல வர்றது தான் நம்ம ஃப்ளோட்ன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங்ன்றது நமக்கு கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் அததான், அதாவது ஆல்பபெட்ஸ் இததான் வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். இந்த பூலியன் டேர்ம்ன்றது என்ன அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அதுதான் வந்து பூலியன் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ரேரா நம்ம காம்ப்ளெக்ஸ் வந்து பார்ப்போம். சோ காம்ப்ளெக்ஸ்ன்றது என்ன? ரியல் பிளஸ் இமேஜினரி இததான் வந்து காம்ப்ளெக்ஸ். இது இல்லாம நமக்கு பைத்தான்ல டேட்டா டைப்ஸ்னே தனியா ஒரு டாபிக் இருக்கு. அதுல வந்து நம்ம இன்னும் நிறைய பார்ப்போம். லிஸ்ட், டிக்ஷனரி, செட் அப்படின்னு நிறைய பார்ப்போம். அதுலயும் நிறைய நமக்கு கேட்டகரிஸ் இருக்கு. சோ அது அடுத்தடுத்த செஷன்ல நம்ம என்ன ஏதுன்னு பார்க்கலாம். சோ இப்ப இந்த டைப் ஆஃப் டேட்டாவை வச்சு நம்ம எப்படி இந்த காஸ்டிங் பண்ண போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். ஓகே, வித் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ இப்போ வந்து நம்ம ஒரு டைப் ஆஃப் டேட்டால இருந்து இன்னொரு டைப் ஆஃப் டேட்டா மாத்துறது தான் காஸ்டிங் அப்படின்னு பார்த்துட்டோம். சரி, அப்போ இந்த காஸ்டிங்லயே ரெண்டு டைப் இருக்கு அப்படின்றாங்க. என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா implicit type and explicit type. அது என்ன implicit type, explicit type அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா implicit typeன்றது ஒண்ணும் இல்ல. இட் இஸ் ரிலேட்டட் டு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்னு வச்சுக்கலாம். இம்போர்ட்னா என்ன? நம்ம உள்ளுக்குள்ளேயே நடக்கிறது தான் இம்போர்ட். எக்ஸ்போர்ட்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம அத வெளியே நம்ம பண்றதுதான் வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் இம்ப்ளிசிட்ன்றது என்ன அப்படின்னா இந்த பைத்தான் வந்து இந்த கன்வர்ஷனை ஆட்டோமேட்டிக்கா தன்னைத்தானே அதுக்குள்ளேயே பண்ணிக்கும். அதுதான் வந்து இம்ப்ளிசிட் காஸ்டிங். அப்போ எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங்னா என்ன? நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். மேனுவலா நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஒரு டைப்ல இருந்து இன்னொரு டைப்புக்கு. அது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போறோம்? ஒரு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஃபங்க்ஷன் போது அது ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் என்ன டைப் ஆஃப் டேட்டால இருந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா மாத்த போறோம் அப்படின்றதுக்கான ஃபங்க்ஷன் தான். லைக் இன்டீஜரா நம்ம மாத்த போறோமா, ஃப்ளோட்டா மாத்த போறோமா, இல்ல ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ண போறோமா அப்படின்றத வச்சுதான் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான், அதாவது இன்ட், ஃப்ளோட் அப்படின்றத வச்சுதான் நம்ம வந்து இதை நம்ம காஸ்டிங் வந்து பண்ண போறோம். அதுதான் வந்து எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங். சோ இம்ப்ளிசிட்ன்றது அதுக்குள்ளேயே கன்வர்ஷன் நடந்துக்கும். நமக்கு ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இதுலயே பார்த்தோம். பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே வந்து ப்ரீ டிஃபைன் பண்ணணும், டேட்டா டைப் வந்து ப்ரீ டிஃபைன் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது இல்லையா? இன்டா இல்ல ஃப்ளோட்டா அப்படின்றது நம்ம ப்ரீ டிஃபைன் பண்ண போறோம்ன்றது டைரக்ட் வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்குவோம். அப்படி இருக்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த கன்வர்ஷன் அந்த காஸ்டிங் கூட அதுவே பண்ணிக்கும். அதுக்கு பேரு தான் இம்ப்ளிசிட் காஸ்டிங். எக்ஸ்பிளிசிட்னா நம்ம மாத்திரம் மேனுவலா, அதுக்கு பேர் தான் எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங். இப்ப நம்ம இதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம காஸ்டிங்கோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா நான் வந்து வேரியபிள்ஸ வந்து அசைன் பண்ணி வைக்க போறேன். சோ அசைனிங் வேரியபிள் இது என்ன? நம்ம கமெண்ட் கொடுக்கிறோம். அசைனிங் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ்ன்றது என்ன? used to, it is a container used to store data அதுதான். ஓகே, இப்போ நான் வந்து லிஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் நான் வந்து இங்க டிஃபைன் பண்ணிடுறேன். ஓகேவா? சோ நேம் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க ஒரு நம்ம நேம் வந்து கொடுக்கலாம். பூஜா. தென் பூஜாவோட ஏஜ் 23. நெக்ஸ்ட் பூஜாவோட மார்க்ஸ் பெர்சன்டேஜ். ஓகே, இதை நான் எப்படி கொடுக்குறேன்னா மார்க்ஸ் இன் பெர்சன்டேஜ் நான் கொடுத்துறேன். ஓகே,
கொடுத்துட்டு இதை நான் வந்து பாயிண்ட்ல கொடுக்குறேன். ஸோ 78.8 அப்படின்றத கொடுக்குறேன். 78.8% அப்படின்றத நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்க நம்ம என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இங்க பூஜான்றது என்ன டைப் ஆஃப் டேட்டா? இது வந்து ஸ்ட்ரிங் இல்லையா? கலெக்ஷன் ஆஃப் ஆல்பபெட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் இங்க 23ன்றது என்ன டைப் ஆஃப் டேட்டா? இட்ஸ் அ இன்டீஜர். நெக்ஸ்ட் மார்க்ஸ் அண்ட் பெர்சன்டேஜ்ன்றது என்ன டைப் ஆஃப் டேட்டா? இது வந்து ஃப்ளோட். ஓகே. சோ இப்போ இத வச்சு நம்ம வந்து எப்படி இம்ப்ளிசிட் அண்ட் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன்ன்ற டைப்பை வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே. இந்த டேட்டாஸ் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் பார்த்துட்டு வந்துடலாம். சோ இம்ப்ளிசிட்னா என்ன சொல்லணும்? த கன்வர்ஷன் டன் ஆட்டோமேட்டிக்கலி பை ஐகான். அதுதான் இம்ப்ளிசிட் காஸ்டிங் அப்படின்றத பார்த்தோம். இதுக்கான எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வேரியபிள் எடுக்கிறேன். ஏன்ற ஒரு வேரியபிள். அதுல நான் 10ன்ற டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் பீன்ற ஒரு வேரியபிள் எடுக்கிறேன். அதுல 9.5ன்ற ஒரு டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். சோ ஏன்னா எனக்கு 10ன்றது வந்து இன்டிஜர் வேல்யூ. பில 9.5ன்றது எனக்கு அது வந்து ஃப்ளோட் வேல்யூ. சோ நான் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாவை வச்சிருக்கேன் ஏ அண்ட் பின்ற வேரியபிள்ல. இப்ப நான் இதை வந்து அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். சோ அடிஷன் போது இன்ட்டையும் நான் ஃப்ளோட்டையும் ஆட் பண்ண போறேன். சோ அப்ப இன்ட்டையும் ஃப்ளோட்டையும் நான் ஆட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? கன்வர்ஷன் பண்ணுமான்னு கேட்டா இங்க நான் கன்வர்ஷன் பண்ண போறது இல்ல. ஆட்டோமேட்டிக்காவே பைத்தானே வந்து கன்வர்ஷன் பண்ணுது. அதுக்கு பேர் தான் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். எப்படி கன்வர்ஷன் பண்ணுது? நான் இங்க என்ன பண்ண போறேன்னா அடிஷன் சொன்னேன். அந்த அடிஷனோட ரிசல்ட்டை நான் அகெயின் ஏலயே நான் வந்து பிளேஸ் பண்றேன். சோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்றது கொடுக்குறேன். அதாவது ஏல இருக்கிற வேல்யூவையும் பில இருக்கிற வேல்யூவையும் ஆட் பண்ணி அகெயின் அதோட ரிசல்ட்டை நான் வந்து ஏல தான் ஸ்டோர் பண்றேன். ஓகே. இப்ப என்ன ஆகும்? அப்போ ஏல இருக்கிற டேட்டா இன்டிஜரா இருக்குமா ஃப்ளோட்டா இருக்குமா அப்படின்றதுதான் இங்க கொஸ்டின். சோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஏல என்ன டைப் ஆஃப் டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்ன்றத பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். சோ ஒரு டேட்டா என்ன டேட்டா டைப்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு டைப் பண்ற கீவேர்ட் யூஸ் பண்ணணும்னு நம்ம லாஸ்ட் செஷன்லயே பார்த்தோம். சோ டைப் ஆஃப் ஏன்னு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா ஏழு என்ன டைப் ஆஃப் டேட்டா இருக்குன்றது திரும்ப நான் செக் பண்ண போறேன். சோ அதுக்கு திரும்ப அகைன் டைப் ஆஃப் ஏ. சோ இப்ப நம்ம ஆன்சர் செக் பண்ணிடலாம். என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏல வந்து இன்டீஜர் இருக்கு. அதாவது 10ன்றது இன்டீஜர். நெக்ஸ்ட் என்ன ஆகுது? இங்க நான் 8 கமான்னு கொடுத்துறேன். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம அடிஷன் பெர்ஃபார்ம் பண்றோம். 10யும் 9.5யும் ஆட் பண்ணி ஏல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அப்போ 10 பிளஸ் 9.5ன்றது 19.5ன்ற ரிசல்ட் நமக்கு வந்துருச்சு. இப்போ ஏல என்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு? 19.5ன்ற டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு. அது வந்து ஃப்ளோட். சோ இதுதான் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். நமக்கு இன்டீஜரையும் ஃப்ளோட்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளோட ரிசல்ட் தானா ஆட்டோமேட்டிக்கா அந்த வேரியபிள் வந்து ஃப்ளோட்டா சேஞ்ச் ஆகிக்குது. இதுதான் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் காஸ்டிங் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷனுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங். எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங்னா என்ன சொன்னோம்? நம்ம மேனுவலா சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்றது சொன்னோம். சோ ஆல்ரெடி நம்ம ஒரு 3 வேரியபிளை டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கோம். நேம், ஏஜ், மார்க்ஸ் அண்ட் பெர்சன்டேஜ்னு டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நான் இந்த ஏஜ்ன்றத வந்து 23 அப்படின்னு ஒரு இன்டீஜர் வேல்யூவா இருக்கு. இத நான் வந்து ஃப்ளோட்டா நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் அதுக்கு ஒரு மேனுவலா ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். சோ ஆல்ரெடி இன்ட் வந்து அதாவது இன்டீஜர்ல இருக்கு ஏஜ். இதை நான் ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ண போறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஃப்ளோட்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாதான் என்னால இந்த இன்டீஜரை ஃப்ளோட்டுக்கு மாத்த முடியும். அதனால நான் ஃப்ளோட் ஆஃப் என்ன வேரியபிளை நான் சேஞ்ச் பண்ண போறேன்? ஏஜ் சேஞ்ச் பண்ண போறேன். சோ ஃப்ளோட் ஆஃப் ஏஜ். சோ நான் ஃப்ளோட் ஆஃப் ஏஜ் அப்படின்றது கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ரிசல்ட் வந்து 23.0ன்னு ஃப்ளோட்ல எனக்கு வந்திருக்கு. சோ இதுதான் வந்து எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங். நெக்ஸ்ட் நான் இன்டீஜரா கன்வெர்ட் பண்ண போறேன். எத? இந்த மார்க்ஸ். சோ அதனால நான் யூஸ் பண்ண போறது இன்ட்னு யூஸ் பண்ண போறேன். சோ இன்ட் மார்க்ஸ் இன் பெர்சன்டேஜ் கொடுக்கும்போது எனக்கு ஃப்ளோட்ல இருந்த வேல்யூ அதாவது 78.8ன்னு ஃப்ளோட்ல இருந்த வேல்யூ எனக்கு இன்டீஜரா 78ன்னு கன்வெர்ட் ஆயிருக்கு.
78ன்னு ஃப்ளோட்ன்றது எனக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வேல்யூ இருந்தாலுமே நம்ம ஜென்ரலா 0.5ன்னு வந்ததுக்கு அப்புறமா அதாவது 0.5க்கு மேல போச்சுனாலே நெக்ஸ்ட் ஹையர் வேல்யூவா நம்ம எடுத்துப்போம். ஆனா இங்க அந்த கேஸ் கிடையாது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வேல்யூ இருந்தாலும் சரி, ஈவன் தோ நீங்க 78.0ன்னு கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு அதை இன்டீஜர்ல கன்வெர்ட் பண்ணும்போது 78 அப்படின்றது தான் டிஸ்பிளே ஆகும். இல்ல 78.99 கொடுத்திருந்தாலும் 78ன்றது தான் நமக்கு வரும். சோ இதுதான் வந்து எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங். ஓகே, நம்ம ஸ்ட்ரிங்க கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாமா? பூஜான்றது ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கு. இந்த ஸ்ட்ரிங்க நான் இன்டீஜரா கன்வெர்ட் பண்ண முடியுமான்றது செக் பண்ணி பார்க்கிறேன். சோ பிரிண்ட் ஸ்ட்ரிங்குக்கு நம்ம என்ன கொடுக்கிறோம் அப்படின்னா எஸ்டிஆர். ஆல்ரெடி அது எஸ்டிஆர்ல தான் இருக்கு. நம்ம இன்ட்ல வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். இன்ட் கொடுத்துட்டு நான் நேம்ன்றதை கொடுக்கிறேன். கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ரேஸ் ஆகுதுன்னா வேல்யூ எரர் ரேஸ் ஆகுது. இதுதான் வந்து வேல்யூ எரர். நம்ம கொடுத்திருக்கிறது ஸ்ட்ரிங்ல கொடுத்திருக்கோம். ஒரு ஸ்ட்ரிங்கும் போது அதுல ஃபுல்லாவே நமக்கு கேரக்டர்ஸ் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை நம்ம இன்டீஜரா கன்சிடர் பண்ண முடியாது. எப்படி நம்ம ஆல்பபெட்ஸ் வந்து நம்பர்ஸா வந்து நம்மளால மாத்த முடியும்? சோ இட் இஸ் இம்பாசிபிள். அதுதான் இங்க வந்து நமக்கு வேல்யூ எரரா ரேஸ் ஆகுது. ஓகே, இப்போ இதே வந்து ஒரு நான் நம்பரை வந்து ஸ்ட்ரிங்குக்குள்ள கொடுக்குறேன். ஓகே, நம்பரை ஸ்ட்ரிங்குக்குள்ள கொடுக்குறேன் அப்படின்னு மொபைல் நம்பர்னு கொடுக்குறேன். மொபைல் நம்பர் ஈக்குவல் டு இதை நான் ஸ்ட்ரிங்குக்குள்ள கொடுக்குறேன். 1 2 3 4 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ இதை வந்து நான் கன்வெர்ட் பண்ண பாக்குறேன். இது கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்டா செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ளோட் இன்ட் நான் கொடுக்கல, ஃப்ளோட்னு கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகி வந்திருக்கு. சோ ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கு அப்படின் போது அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள நம்பர்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்டீஜர் ஆகவோ இல்ல ஃப்ளோட்டாவோ கன்வெர்ட் பண்ண நம்மளால முடியும். இதே வந்து ஆல்பபெட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளால மாத்த முடியாது. இங்கே நான் வந்து இன்டீஜரும் கொடுத்து நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிச்சிடுறேன். சோ பாத்தீங்க அப்படின்னா இன்டீஜரா கன்வெர்ட் ஆயிடுச்சு. சோ ஒரு ஸ்ட்ரிங்கை நம்மளால இன்டாவும் கன்வெர்ட் பண்ண முடியும், ஃப்ளோட்டாவே கன்வெர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஃப்ளோட்ல இருக்கிறது ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆகுதா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிடலாம். எஸ், நம்மளால ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ண முடியுதான்னு நம்ம செக் பண்ணிட்டு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி வந்துருச்சு. ஆனா அது ஸ்ட்ரிங்கா தான் இருக்குதான்னு நம்ம செக் பண்றதுக்கு டைப் நீங்க கொடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து குடுத்திருந்தோம். ஸ்ட்ரிங்ன்னு குடுத்திருந்தோம். அதனால அது வந்து நமக்கு வேல்யூஸ் வந்துச்சு. கீழ வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ண சொல்லுவோம். பிரிண்ட்ன்னு வந்துருச்சு. நமக்கு வேல்யூ அதாவது டைப் வந்து நமக்கு வந்து ஃப்ளோட்லயே இருந்துச்சு. மாறல. ஏன் மாறல அப்டின்னா, நம்ம மாத்துன கன்வர்ஷன நம்ம ஒரு வேரியபிள்ல நம்ம ஸ்டோர் பண்ணல. சோ அதனால தான் நமக்கு அதே ஃப்ளோட்ன்னு டிஸ்ப்ளே ஆச்சு. சோ நான் இங்க கன்வர்ஷன் பண்ணிட்டு அகைன் அந்த வேரியபிள்லயே நான் வந்து கன்வெர்ட் பண்ண வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அப்படி ஸ்டோர் பண்ணும்போது எனக்கு இந்த கன்வர்ஷன் நடக்குது. சோ எனக்கு ஃப்ளோட்ல இருந்த மார்க்ஸ் வந்து அதாவது பெர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து எனக்கு இப்போ அது ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆயிடுச்சு. சோ ஸ்ட்ரிங்க வந்து ஃபுல் ஆல்பபெட்ஸா இருந்தா நம்மளால இன்டிஜராவோ ஃப்ளோட்டாவோ மாத்த முடியாது. நம்பர்ஸா இருந்தா we can convert it into integer and float. அதே மாதிரி ஃப்ளோட்டாவும் இன்டிஜர்ல இருக்கிறதையும் நம்ம வந்து ஸ்ட்ரிங்கா மாத்தணும்னால நம்மளால மாத்தலாம். ஓகே. சோ நீங்க நெறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் வந்து வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. கன்வர்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியரா ஐடியா கிடைக்கும். சில கன்வர்ஷன்ஸ் நம்மளால பண்ண முடியாது. பாசிபிலிட்டீஸ் இருக்காது. அது என்னென்ன கன்வர்ஷன் அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணலாம். ஓகே. இப்ப வந்து நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூ குடுக்குறேன். ஓகே. சோ காம்ப்ளெக்ஸ் வேல்யூன்றது COM. ஓகே. COMன்னு குடுத்துட்டு, இதுல நான் வந்து காம்ப்ளெக்ஸ் வேல்யூ 3 பிளஸ் 6J அப்படின்றத குடுத்துட்டு
ஓகே. ஸோ காமன் குடுத்துட்டேன். ஜஸ்ட் நான் வந்து ஜூபிட்டர்ல ஒரே ஒரு வேரியபிள் நான் பிரிண்ட் பண்ண போறேன்னா, டைரக்ட்டா அந்த வேரியபிள் நேம் கால் பண்ணாலே போதும். எனக்கு வந்து அதோட ரிசல்ட் வந்துரும். நம்ம மல்டிபிள் பிரிண்ட் பண்ணணும் அப்டின்னா தான் பிரிண்ட்ன்றது மேண்டேட்டரியா இருக்கும் ஜூபிட்டர்ல. ஓகே. ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ நான் கன்வெர்ட் பண்ண போறேன். என்னவா கன்வெர்ட் பண்ண போறேன்னா, இன்டிஜரா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ண போறேன். பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? ஸோ பிரிண்ட் குடுத்துட்டு, இன்ட் ஆஃப் ஃபார்ம் அப்படின்றத குடுக்குறேன். ஸோ இங்க எனக்கு என்ன வரும் அப்படின்னா, அகெயின் எனக்கு டைப் எரர் அப்படின்றது வருது. ஏன்னா, காம்ப்ளெக்ஸ் வேல்யூல நமக்கு 2 இருக்கு. 2 பாராமீட்டர் இருக்கு. ஒண்ணு ரியல் வேல்யூ, இன்னொன்னு இமேஜினரி வேல்யூ. இது 2த்தையும் நம்மளால கம்பைன் பண்ணி ஒரு இன்டிஜரா நம்மளால கொண்டு வர முடியாது. ஸோ இங்க வந்து கன்வர்ஷன் நாட் பாசிபிள். இதே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு இன்டிஜரையோ இல்ல ஃப்ளோட்டையோ நம்ம வந்து காம்ப்ளெக்ஸா சேஞ்ச் பண்ணணும்னா நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ஏல இருக்கிற டேட்டா ஏ ஈக்குவல் டு 10ன்னு இருக்கு. சாரி ஏ ஈக்குவல் டு 19.5ன்னு இருக்கு. அத வந்து நான் வந்து காம்ப்ளெக்ஸா நான் சேஞ்ச் பண்றேன். ஸோ பிரிண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ஏ. இப்ப பார்த்தோம் அப்படின்னா 19.5ன்றது ஒரு சிம்பிள் வேல்யூ தான். அதனால அத ரியல் வேல்யூவா எடுத்துக்கிச்சு. நமக்கு இமேஜினரி வேல்யூ இல்ல. அதனால 0ன்றது அத பிளேஸ் பண்ணிச்சு. ஸோ இப்படிதான் வந்து நம்மளால இன்டிஜராவோ, ஃப்ளோட்டாவோ ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டாவா கன்வெர்ட் பண்ண முடியாது. வேறஸ் இதே வந்து இன்டிஜராவோ, ஃப்ளோட்டாவோ இருக்கிற டேட்டாவ நம்மளால காம்ப்ளெக்ஸா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பூலியன் டைப் டேட்டால எப்படி ஒர்க் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ பூலியன் டைப் டேட்டா ஒர்க் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஒரு வேரியபிள் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்கிட்ட வந்து ஒரு வேல்யூ இருக்கு. என்ன வேல்யூனா பூலியன் வேல்யூ. நான் வந்து பூலியன் வேல்யூஸ் எப்பவுமே வந்து ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் தான். ட்ரூ வந்து ட்ரூக்கு வந்து கேபிட்டல் டி கொடுக்கணும். ஃபால்ஸ்க்கு வந்து கேபிட்டல் எஃப் கொடுக்கணும். ஓகே. ஸோ இப்போ இதோட டைப் என்ன டைப்ன்றது முதல்ல நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸோ டைப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நான் குடுக்குறேன். இது பார்த்தோம்னா கிளாஸ் வந்து போல் அப்படின்றது நமக்கு காட்டுது. ஓகே. இப்போ இந்த பூலியன நான் வந்து ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ண போறேன். அப்போ எனக்கு நான் என்ன ஃபங்ஷன் யூஸ் பண்ணணும்? ஆப்வியஸ்லி நான் யூஸ் பண்ண வேண்டியது ஃப்ளோட்ன்ற ஃபங்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃப்ளோட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு குடுக்குறேன். அப்ப எனக்கு அவுட்புட் என்ன வரணும்? பூலியன் வேல்யூ ட்ரூ, ஃபால்ஸ்ன்னு குடுத்துட்டோம். ட்ரூவோட ஈக்வலன்ட் வேல்யூ என்ன? ஃபால்ஸோட ஈக்வலன்ட் வேல்யூ என்ன? ட்ரூவோட ஈக்வலன்ட் வேல்யூ 1. ஃபால்ஸோட ஈக்வலன்ட் வேல்யூ 0. ஓகே. இப்ப இத நான் வந்து ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணி பார்க்கிறேன். பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ட்ரூல வந்து 1 இருக்குன்றதுனால அத நம்ம ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணும்போது 1.0 அப்படின்றது வருது. ஓகே. இப்ப இதே நம்ம ஃபால்ஸ் குடுத்து பார்க்கலாம். ஃபால்ஸ்ன்னு குடுத்தா 0.0 அப்படின்றது வருது. ஸோ இதுதான் வந்து டைப் காஸ்டிங் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். ஸோ இம்ப்ளிசிட் கன்வர்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கு நம்மளோட ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது டேட்டா டைப் அட்ஜஸ்ட் ஆகிக்கிறது தான் வந்து இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன்ன்றது ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்க்கு கன்வெர்ட் பண்றது. நம்ம மேனுவலா கன்வெர்ட் பண்றதுக்கு பேரு தான் வந்து எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். இந்த எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் நமக்கு தேவையான்னு கேட்டா ஆப்வியஸா நமக்கு தேவை. நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் நம்ம பண்ணும்போது சில இடத்துல வந்து ஸ்ட்ரிங்ஸா ஸ்டோர் ஆகும். ஸோ சில டேட்டா டைப் வந்து நம்ம ஒரு டேட்டா ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணுவோம். ஆனா அத நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அதுக்கான டேட்டா டைப் வேறையா இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம கன்வர்ஷன் யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா தேவைப்படும். மெயினா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்றீங்க அப்படின்னா, அங்க எல்லாமே டேட்டாஸ் வந்து ஸ்ட்ரிங்ல வந்து கெட் பண்ற மாரி இருக்கும். அப்போ நமக்கு அந்த ஃபோன் நம்பரா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு இன்டிஜர் வேல்யூஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னும்போது, டேட்டா யூஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது, அத நம்ம வந்து ஸ்ட்ரிங்ல வந்து நம்மளோட கன்வர்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கான அந்த வொர்க்கிங் வந்து நம்மளால பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த காஸ்டிங் மெத்தட வந்து நம்ம கத்துக்கிறோம். ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்ப கிளியரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எ இந்த வீடியோக்கான குவிஸ் இதோட எண்ட்ல உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, ஒரு லைக் குடுத்துக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு டாபிக்ல நம்ம மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் ஸ்டே டியூன்டா இருங்க. தேங்க் யூ. பாய்.